அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ஜிபிபி ஜேபியோட 4 ஹவர் டைம் ஃப்ரேமை அனலைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சுருக்கமாகவே பார்க்கலாம், ரொம்ப லென்த்தாக கொண்டு போகாமல் சுருக்கமாகவே இதை முடிக்கலாம். இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து முழுமையாக அப்ட்ரெண்ட்லேயே இருந்திருக்குது. பட் இன்னும் இது அப்ட்ரெண்டில் தான் போகும்னு எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அதுதான் அங்கே நடக்கலை. ஏன்னா ப்ரீவியஸோடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்ச பிற்பாடு இந்த இருக்கக்கூடிய அந்த டிமாண்ட் ஜோனில் மிட்டிகேஷன் ஆகி மார்க்கெட் மேலே போகும்னு எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க. மிட்டிகேஷன் ஆகிருக்குது. பட் 30 மினிட்ஸ்லேயோ 15 மினிட்ஸ்லேயோ கன்ஃபர்மேஷன் கிடைக்காம போட்ட எல்லாருக்குமே இங்கே எஸ்எல் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 1 பாயிண்ட்டு. இப்போ இந்த டிமாண்ட் ஜோனு வந்து உடஞ்சதால் கீழே இருக்கக்கூடிய அந்த லோ லைன், இந்த சப்போர்ட்டோட லோ லைன் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாறிடுச்சு. ஓகேங்களா, அப்போ என்னாச்சு, முழுக்க பை ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சி மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ கன்ஃபார்மாக மார்க்கெட் செல்லுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி நம்ம ஸ்ட்ரக்சரை எடுத்துட்டோம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இங்கே நமக்கு எதாவது லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி கிடைக்குதா அப்படின்னா டேரெக்டாக 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ட்ரி போயிடக்கூடாது. இப்போ நம்ம எங்கெல்லாம் என்ட்ரி போகலாம் அப்படின்னா இங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்ளை ஜோனில் என்ட்ரி போகலாம். ஒன்று இல்லைன்னா இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஓகேங்களா, இந்த 4 ஹவரோட ஃபேர் வேல்யூ கேப் எஃப்பிஜி, அதாவது ஐசிடி கான்செப்ட் பண்ணுறவங்க ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க, ஸ்மார்ட் மணி பண்ணுறவங்க இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, எஃப்பிஜிஹெச் போட்டேன், எஃப்விஜி ஃபேர் வேல்யூ கேப். ஓகேங்களா, முடிஞ்சுது. இப்போது 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிருக்குது. இப்போ நம்ம என்னெல்லாம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது வந்து டேரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, ரீடெஸ்ட் வந்து 15 மினிட்ஸ்லேயோ அல்லது 30 மினிட்ஸ்லேயோ இந்த மாதிரி சேஃபில் ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேஷன் பண்ணி அங்கேருந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இப்படி கொடுக்கணும். அதாவது இம்பல்சிவாக இருக்கணும், ஒரு மூமெண்ட் வந்து அடித்த மாதிரி இருக்கணும், ஃபுல் ஃபோர்ஸில் அடிக்கணும். அப்படி அடித்த பிறகு நம்ம 30 மினிட்ஸில் என்ட்ரி போக முடியாது. டேரெக்டாக இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சோடனே என்ட்ரி போக முடியாது. என்ன காரணத்துக்கு அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு சிக்னல் கரெக்டாக கிடைக்காதனால இங்கே இருக்கிற டிமாண்ட் உடஞ்ச மாதிரி இங்கே இருக்கிற சப்ளையும் உடஞ்சிரும். கரெக்டாக செக் பண்ணலை அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா 30 மினிட்ஸ் முதல்ல ஒரு இம்பல்சிவான மூவ் இருக்கும் பட்சத்தில் அங்கேருந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகும். எப்படி, இந்த 30 மினிட்ஸ்லேருந்து இங்கேருந்து இப்படி ரீடெஸ்ட் கொடுக்கும். ரீடெஸ்ட் கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நிச்சயமாக இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். ஓகேங்களா, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்கும். அப்போ அங்கே ரிட்டர்ன் வரும்போது அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து என்ட்ரி கொடுக்கும் பட்சத்தில் நம்ம டைரெக்டாக 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போயிடலாம் இப்படி. ஓகேங்களா, அப்போ அந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து ஏதாவது ஒரு சப்ளை ஜோனோ ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போ கிடைக்குமா, அதுக்கு வெயிட் பண்ணலாமா, அப்படி வந்து வெயிட் பண்ணிடாதீங்க, அது தேவையே இல்லை. இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்ச இடத்துல என்ட்ரி போயிட்டு டார்கெட்டை கீழே விட்டுக்கலாம். ஓகேங்களா, டார்கெட் வந்து எவ்வளோ தூரம் விடணும்னா, இப்போ ஒரு 30 மினிட்ஸில் வந்து எவ்வளோ தூரம் லோ லைனுக்கு வந்திருக்குதோ, ஓகேங்களா, அங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகி ரிட்டர்ன் வருதுன்னா அந்த 30 மினிட்ஸோட லோ லைனுக்கு, அந்த சப்போர்ட் லைனுக்கு மட்டும் நம்ம டார்கெட் விட்டால் போதும், அதுக்கு மேலே விடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இப்போ நான் கொஞ்சம் வேகமாக பேசுன மாதிரி இருக்குது. ட்ரேடிங் நல்லா பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். பட் புதுசாக இருக்கவங்களுக்கு நான் வேகமாக பேசுகிறது புரியுமான்னு எனக்கும் தெரியல. ஸோ சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, நான் இன்னும் கொஞ்சம் நிதானமாக பேச ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ஓவராலாக நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜிபிபி ஜேபிஓவில் என்ட்ரி போகணும், லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போகணுன்னா இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் கிடச்ச ஃபேர் வேல்யூ கேப் மிட்டிகேஷன் ஆன பிற்பாடு, அதாவது 15 மினிட்ஸ்லேயோ அல்லது 30 மினிட்ஸ்லேயோ மிட்டிகேஷன் ஆன பிற்பாடு அங்கேருந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கும். அதில் கிடைக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்பை லோ டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மிட்டிகேஷனாக கிடைக்கும்போது என்ட்ரி போங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் டேரெக்ஷன் மாறி போயிட வேண்டாம், மேற்கொண்டு இங்கேருந்து பை ஆகுமா அப்படின்லாம் குழம்பிக்க வேண்டாம். இப்போதைக்கு மார்க்கெட் சொல்கிறது செல் தான் சொல்லுது. 30 மினிட்ஸ்லேயோ அல்லது 15 மினிட்ஸ்லேயோ கன்ஃபர்மேஷன் பார்த்த பிற்பாடு தான் நீங்கள் 5 மினிட்ஸில் என்ட்ரி போக வேண்டும். ஓகேங்களா, வேறு எதுவும் கேள்வி இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். வேறு எதுவும் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.